அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். நீங்கள் நம்ம பார்க்க போதுங்க சர்வலோக வசிய விபூதி. விபூதி மூலியமாகவே வசியத்தை பண்ணலாங்க. அதோட முறையை சொல்கிறேன். வெட்டி வேறு, சந்தனம், கோரோசனை, ஜாதி கோஷ்டம், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, வெள்ளருக்கு வேர், நிலப்பனைக்கிழங்கு, வெல்வப்பட்டை ஆகியவைகளை பொடி செய்து பசுவின் சாணத்தை பூமியில் விழாமல் செப்பு தகடத்தில் பிடித்து மேற்கூறிய மூலிகைகளை அதில் கலந்து 1008 உருண்டைகளாக பிடிக்கவும். பிறகு நிழலில் காய வைக்கவும். இப்போ சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க? வெட்டி வேறு, சந்தனம், கோரோசனை, ஜாதி கோஷ்டம், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, வெள்ளருக்கு, நிலப்பனைக்கிழங்கு, வெல்வப்பட்டை ஆகியவைகளை பொடி செய்து ஒரு பசுவின் சாணத்தை கீழே விழுவாமல் ஒரு தட்டில் பிடிக்கணும். செப்பு தட்டில் பிடிக்கணும். இல்லை பிளாஸ்டிக் தட்டில் விட பிடிக்கலாம். பிடிச்சி அதில் கலந்து, அந்த சாணத்தில் கலந்து 1008 உருண்டையாக பிடிச்சி நல்லா காய வைக்கணும். அதுக்கப்புறம் மண் தட்டு அல்லது செப்பு தட்டில் சூடம் ஏற்றி, மண் தட்டே வச்சுக்கலாம், அதான் பெஸ்ட்டு. செப்பு தட்டுக்கெலாம் எங்கே போகிறது? மண் தட்டில் சூடம் கொளுத்தி போட்டு அதில் கீழே உள்ள மந்திரத்தை சொல்லிக்கிட்டே, ஒவ்வொரு உருண்டையாக மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த இதில் போடணும். இந்த சூடம் எரியுதில் அதில் போடணும். இதை முழு பௌர்ணமி இரவு ஹோமம் செய்யணும். அந்த முழு பௌர்ணமி அன்னைக்கு இதை செய்யணும். செஞ்சிங்கன்னா கிழக்கு நோக்கி அமர்ந்து மந்திர ஜபத்திற்கு முன் ஏதாவது ஒரு விநாயகர் மந்திரத்தை 108 தடவை சொல்லணும். அதாவது இந்த இது செய்கிறதுக்கு முன்னாடியே விநாயகர் மந்திரத்தை ஒரு 108 தடவை சொல்லணும். அதுக்கப்புறம் சூடத்தை கொளுத்தி வச்சுக்கிட்டு, சூடத்தை ஏற்றி வச்சுக்கிட்டு, இந்த 1008 உருண்டை வச்சுருக்கீங்களே, அதை ஒவ்வொரு உருண்டையாக ஓம் ஹவும் வீரபத்ராயா அதிக்ரூராயா ருத்ரகோப சம்பவாயா சர்வ துஷ்ட நிவர்ணாயா ஓம்பட் ஸ்வாகா, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா இந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்க பச்சை கற்பூர தீபத்தில் போடணும். போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அது அப்படிலாம் எரிஞ்சில்ல, சுத்தமாக எரிஞ்சு போய் சாம்பலாகிடும். அந்த சாம்பலை எடுத்து பத்திரப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு 11 நாளைக்கு இதே மந்திரத்தை தொடர்ந்து சொல்லணும். இந்த சாம்பல் சேர்த்து வச்சுருக்கீங்களே, அது சாம்பல்னு சொல்லக்கூடாது, அது திருநீர். அந்த திருநீரை ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை முதல்ல சொன்ன மந்திரத்தை ஒரு 11 நாளைக்கு சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் அந்த விபூதி பவர் ஏறும். அந்த பவர் ஏறின விபூதி வசிய விபூதியாக மாறிடும். அது எல்லா வித வசியத்துக்கும் பயன்படும். பெண் வசியத்துக்கு மட்டும் பயன்படாது, அதே சொல்லிடுறாருங்க. இப்படிக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம்